வணக்கம். இது கவிதையும் புத்தகமும். 1600வது வருஷத்தில் ராஜஸ்தானில் ஜோஸ்பூர் என்ற மாவட்டத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. பொதுவாக பாலைவனத்தில் தண்ணீர் பற்றாக்குறை அதிகம். வறட்சி காலத்தில் அவங்களோட தண்ணீர் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக போனதுனால மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அப்போ தான் ராஜா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அந்த ஊரில் வன்னி மரம்ன்ற மரம் மட்டும் இந்த வறட்சியிலையும் தாங்கி நிற்கிதுன்ட்டுன்னு. இந்த மரத்தை காப்பாற்ற வேண்டியது மக்களாகிய உங்களுடைய பொறுப்புன்னு மக்கள்கிட்ட கொடுத்தாரு. மக்களும் இதை தெய்வமாக பாவித்து நல்லா பேணி பாதுகாத்து வந்தாங்க. இந்த மரம் நிழலும் தந்தது, ஆடு மாடுகளுக்கு உணவாக இருந்தது, அவங்களது பஞ்சத்தையும் போக்குச்சு, வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கும் இந்த மரம் உதவுச்சு. பின்காலத்தில் 1730வது வருஷத்தில் அப்போ இருந்த ராஜா இந்த மரத்தை வெட்டி வர சொல்லி ஆணையிட்டார். சோல்ஜர்ஸும் மரத்தை வெட்ட போனாங்க. அமிர்தா தேவின்றவங்க இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு தன்னுடைய பெண் குழந்தைகளும் கூட எடுத்துகிட்டு போய் நின்று சண்டை போட்டாங்க. அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் மரத்தை வெட்டாமல் போக மாட்டோம் நின்னதுனால மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அந்த போராட்டத்தை வழி நடத்தினாங்க. அவங்க 3 பேரையும் கொண்டுட்டு அந்த மரத்தை சோல்ஜர்ஸ் வெட்ட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த மக்கள் இதே போல் எல்லாருமே மரத்தை கட்டி பிடிச்சி நின்றுட்டு எங்களை கொன்னாலும் மரத்தை வெட்ட விடமாட்டோன்னு போராட்டத்தில் இறங்கினாங்க. அப்பையும் அந்த போராட்டத்தில் 363 பேரை கொன்று இந்த மரங்கள் வெட்டப்பட்டுச்சு. இந்த தகவல் ராஜா செவிக்கு எட்டியது. ராஜா நேரில் வர வரைக்கும் இந்த மரங்கள் வெட்டுறது நிப்பாட்டவே இல்லை. அவர் நேரில் வந்து மன்னிப்பு கேட்டு மரத்தை வெட்ட வேண்டான்னு நிப்பாட்டினார். அதுக்கப்புறம்தான் சோல்ஜர்ஸ் வந்து அமைதியானாங்க. இந்த மொமெண்ட்டை பீஷ்மானி மொமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன் இந்த மக்கள் இவ்வளோ போராட்டத்தில் இறங்கினாங்கன்னா, மரங்கள் நம்ம ஊரில் கடவுளை போலவும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்தில் எவ்வளோ நாள் நமக்கு கூட நின்றுது அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த போராட்டம் நடந்தது. இதை நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி 1988 ஸ்டாம்பு வெளியிட்டாங்க.